நேத்து சொன்னது வந்து பிக் பாஸ் காதுல விழுந்துச்சோ என்னமோ தெரியல. நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மத்தியானத்துக்கு அப்புறமா லைவ் வந்து பயங்கர பரபரப்பா ஒரே பிரச்சனை. எல்லா பக்கமும் பிரச்சனையாவே போயிட்டு இருந்தது. தீபக் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனா, அவரு இதுக்குள்ள பெருசா இருந்திருக்க மாட்டாரு. ஜாக்லின் அண்ட் அருண் இவங்களுக்குள்ளார தான் பயங்கரமான ஒரு ஆர்கியுமென்ட் போயிருக்கும். ஸோ, இத நான் வந்து லைவ்லயுமே பார்த்தேன். 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு மேல போயிட்டு இருந்தது. ஸோ, அதையும் இந்த 1 ஹவர் எபிசோடையும் சேர்த்து என்ன அப்படின்றது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜாக்லின் மார்னிங்கே வந்து முத்துக்கிட்ட உட்காந்து இவங்க எப்படியாவது வெளிய அனுப்பிறணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்ற மாரி ரொம்ப பிரேக் டவுன் ஆயி பேசுவாங்க. முத்து சொல்லுவாரு, "இதுதானே கேமு. இப்படிதான் பண்ணுவாங்க. உன்ன புடிக்கல நீ வெளிய போகணும்" அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அப்பதானே அவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றப்போ, அது எப்படி ஒருத்தங்க வந்து கீழ விழுந்துட்டாங்க அப்படின்னா, "அப்பாடா நீ அப்படியே கீழயே விழுந்துக்கடா" அப்படின்னு நான் நெனைக்கிற டைப் கிடையாது. அவங்க சரியாயி நீங்க எந்திரிச்சு நில்லுங்க. நீங்க நின்னதுக்கு அப்புறம் வாங்க இப்ப ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற ஆள் தான் நானு. இப்போ முத்து வந்து பாத்தீங்கன்னா, லைவ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம கபடி விளையாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க ரைடுக்கு போறாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து தான் அட்டாக் பண்ணணும்னு இல்ல. நீ திரும்புன நேரமா பார்த்து பின்னாடி கால பிடிச்சு இழுக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். ஆனா அவங்க வந்து உன்ன ட்ராப் பண்ணிருவாங்க. ஸோ அதுதான் வந்து கேம். ஸோ அதே மாரி இத நெனச்சுக்கோ அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. தர்ஷிகா அண்ட் விஷால் இவங்க ரிலேட்டடா ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கும். அது ரிலேட்டடா எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜாக்லின் என்ன சொல்லிருவாங்கன்னா, இதுக்கான பனிஷ்மென்ட்ட வந்து நம்ம பிடி சார் குடுக்கட்டும். உடனே அருண் வந்து, இது எதுக்கு பிடி சார் குடுக்கணும்? இந்த மாரி லவ் லெட்டர் பாஸ் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு அஃபென்ஸ். இது வந்து நம்ம பிரின்சிபல் நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். அது ஏன் பிடி சார் பண்ணணும் அப்படின்றப்போ, ஜாக்லின் எனக்கு என்னோட ஸ்கூல்லலாம் இந்த மாரி ஏதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, பிடி சார தான் கூப்பிட்டு பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்றேன் அப்படின்றப்போ, இது எப்படி டிசிப்ளினரி ஆக்ஷனா வரும்? இப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமென்ட் போயிட்டு இருக்கு. இப்ப டாபிக் மைல்டா டைவர்ட் ஆகி நேரா ஜாக்லின் கிட்ட போது. நீங்க கூட தான் வந்து மாரல் சயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பர்சனல் அட்டாக் பண்ணீங்க அப்படின்ட்டு என்ட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நானும் அதுக்காக தான் உங்க கிளாஸ்ல வந்து சைலன்ட்டா உட்கார்ந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத நான் பார்த்தேன். ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே மாரல் சயன்ஸ் கிளாஸ்ல நான் போய் எடுத்துட்டு வந்தத, திரும்ப அடுத்த நாள் என்ன பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டு டாஸ்க் லெட்டர் குடுக்குறப்போ, "நேத்து நல்லா உருட்டுனீங்கல்ல, அந்த மாரி உருட்டாதீங்க. அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்களோ, அத பேஸ் பண்ணி ஒருத்தருக்கும் ஒரு மாரல் சொல்லுங்க. எனக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ நான் அத தான் சொல்லி ஆகணும். நேத்து வரைக்கும் வந்து மாரல் சயன்ஸ் டீச்சர் தான் என் ஃபேவரைட் டீச்சர்ன்னு எல்லா ஸ்டூடண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. நானாவே போய் வாண்டடா என் பேர கெடுத்துக்கணும்னு ஏதாவது இருக்கா? இது எனக்கு குடுக்கப்பட்ட டாஸ்க். இத நான் சேஃபா விளையாட விரும்பல. அதனால ஒருத்தருக்குமே நான் வந்து எனக்கு என்ன தோணுச்சோ அந்த மாரல நான் சொன்னேன். அவ்வளோதான். இது மத்தபடி பர்சனல் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நெனச்சு பிளான் பண்ணி பண்ண ஒரு விஷயம் கிடையாது. அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸ்டூடண்ட்ஸ் சைட்ல இருந்து யார் இந்த கம்ப்ளைண்ட்ட பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக்கும், சத்யாவும் தான். தீபக்கு இவங்க அந்த மாரல் சொல்றப்போ, அதுல வந்து ஒரு குரங்கு கதை மாரி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஸோ அத தீபக் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க குரங்கு கதை அப்படின்னு சொல்லி என்ன வந்து இன்டைரக்ட்டா குரங்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி எனக்கு என் ஃபேமிலியவே அசிங்கப்படுத்தின மாரி இருந்தது. எனக்கு சுத்தமா புடிக்கல. இவங்க ஷாக் ஆகி, ஐயோ! சத்தியமா கிடையாது. இப்ப நம்ம ஒரு மாரல் சொல்றோம்னாலே, ஒரு கதைய சொல்லி தானே சொல்லுவோம். இப்ப நான் கதை சொல்றப்போ, அந்த கதையில ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னா, உடனே நீங்க வந்து பிச்சைக்காரன், உங்கள நான் பிச்சைக்காரன் பாயிண்ட் அவுட் பண்றேன்னு ஆயிருமா? ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் தீபக் தான் என்ன பார்த்து, அந்த கட்டுறது கையளவுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து தீபக் சொல்லியிருப்பார் இல்லையா? இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே அத வந்து அவரு தான் எனக்காக வந்து வேணும்னே பர்சனல் அட்டாக்ல சொன்னது. அதுக்காக தான் நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல மறுபடியும் நான் அத சொன்னேன். உங்களுக்கே ஒண்ணும் தெரியல. டீச்சரே என்ட்ட இருந்து தான் கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு எவ்வளவோ மார்க் பண்ணாரே. நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனா என்ன பர்சனல் அட்டாக் பண்றாங்கன்ட்டு. இதுல அப்படியே டைவர்ட் ஆகி சத்யாவுக்கு போகுது. நீங்க மட்டும் சத்யாவோட கேப்டன்சி பத்தி எதுக்கு பேசுனீங்க அப்படின்னு. இவங்க நான் கேப்டன்ற வேர்ட யூஸ் பண்ணல அப்படின்னுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க கேப்டன்ற வேர்ட யூஸ் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ இத நான் வந்து லைவ்ல பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 2 மணி நேரம்ன்ட்டு இந்த ஒரு ஆர்குமென்ட் போய்க்கிட்டே இருக்கு. அதுல அருண் வந்து உண்மையாவே வந்து இவங்கள பேசவே விட மாட்றாரு. ஒரு வாட்டி அவங்க ஸ்டார்ட் பண்றப்பவும் ஒரு சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் சொன்னோனயுமே இவரு நடுவுல வந்து பர்சனல் அட்டாக் பண்ணாங்க. அவங்கள பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. சாரி கேட்க சொல்லுங்க. இந்த பாயிண்ட்டயே வந்து வேற விதத்துல திரும்ப சொல்லவே ஜாக்லின் பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறாங்க. இவரு இப்படி கத்திக்கிட்டே இருந்தாருன்னா, இவரு பேசிட்டே இருந்தாருன்னா, நான் எப்படி நடுவுல பேசுவேன் அப்படின்றப்போ, நேத்து வந்து வர்ஷினி அவங்களோட ரோல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணியிருந்தாங்க. நெறைய இடத்துல அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல கரெக்ட்டா அவங்க அருண நெறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நேரம் கம்முனு இருங்க. அவங்கள பேச விடுங்க. ஏன் நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுவுமே ஒன் ஆஃப் த மாரல் தான் அப்படின்ற மாரி அவங்களும் வந்து நியூட்ரலா இருந்து கரெக்ட்டா ஒரு பிரின்சிபலா அவங்க கேரக்டர ப்ளே பண்ண மாரி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாள் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, இந்த தீபக் அண்ட் ஜாக்லின் இவங்களுக்கு கிளாஸ்ல வந்து அந்த மாரல் சொல்றப்போ, நமக்கு 1 ஹவர் எபிசோட்ல எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, ஜாக்லின் சொன்ன உடனே தீபக் வந்து அவருக்கு ஹர்ட் ஆகும். பட் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு சைலன்ட்டா விட்ட மாரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனா அதையும் நான் லைவ்ல பார்த்தேன். ஒரு வாட்டி ஜாக்லின் சொல்றப்போவுமே தீபக் நடுவுல அந்த சைடு கவுண்டர் அடிச்சுட்டே தான் இருந்தாரு. ஜாக்லின மார்க் பண்ணிட்டே தான் இருந்தாரு. அண்ட் ஒரு பாயிண்ட்ல டீச்சருக்கு அகைன்ஸ்ட்டா ஸ்டூடண்ட் இப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஓகே அப்படின்ற மாரி அவர் விட்டுருவாரு. நமக்கு 1 ஹவர்ல வெறும் அத மட்டும் காட்டிட்டாங்க. 1 ஹவர் எபிசோட்
பார்க்குற நெறைய பேர் என்ன நெனைப்பாங்கன்னா, ஜாக்லின் இப்படி மார்க் பண்ணியும் தீபக் அந்த இடத்துல டீசென்ட்டா ஒரு ஸ்டூடண்ட் என்ன பண்ணணுமோ அத தானே பண்ணாரு. அப்புறம் எதுக்கு அத இவ்ளோ பெருசா இவங்க பேசுறாங்க அப்படின்னு தான் நெனைப்பாங்க. பட் நீங்க லைவ் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். இது ஆல்மோஸ்ட் டபுள் சைடடாவே போயிட்டு இருந்தது. 2 பேரையும் மாத்தி மாத்தி மார்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர ப்ரொவோக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் ஜாக்லின் சொன்ன மாரி அவங்க அத வந்து பெர்சனல் அட்டாக் பண்ணிட்டாரு தீபக் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் தீபக் வந்து இத உடனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. இந்த டாஸ்க்ன்னு இல்ல. நம்மளோட எல்லா வீடியோஸ்லயுமே நம்ம பார்த்த வரைக்கும், தீபக் ஜெனரலாவே ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு அப்டின்னா, அத மார்க் பண்ற மாரி சொன்னாலும், ரொம்ப சுருக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாரி தான் அவர் நெறைய விஷயத்த சொல்றாரு. ஸோ அது எதிர்ல இருக்கவங்க சில பேர் வந்து அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, "ஓ! அது காமெடி" அப்டின்ட்டு போயிடுறாங்க. பட் சில பேருக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆகுது. என்ன இவ்ளோ சர்காஸ்டிக்கா இவரு சொல்றாரு அப்டின்ற மாரி தான் இருந்துச்சு. தீபக்க கூப்ட்டு, "நான் இந்த மாதிரி சொன்னது உங்கள பர்சனலா சொல்லல. ஒரு குரங்கு கதலாம் வந்து நான் நார்மலா ஒரு மாரலுக்காக சொன்ன ஸ்டோரி தான். உங்களுக்கு அது பர்சனலா இருந்துச்சுன்னா, ஐ அம் சாரி. என்ன மன்னிச்சிடுங்க" அப்டின்றாங்க. அந்த டைமும் பார்த்தீங்கன்னா, தீபக் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவர் சைலன்ட்டா சொன்னாலும், அது ஒரு மாரி சுருக்குன்னு தான் இருக்கும். "ஓ! நீங்க சொல்லலீங்களா? ஓ! நீங்க சொல்லலன்னா அப்போ ஓகே." இந்த மாரி ஒரு டோன்ல தான் அவருமே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு மேல அவங்கள நிக்க வச்சு பயங்கரமா கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால, பயங்கர மென்டல் பிரஷர்ல இருந்தாங்களா என்னன்னு தெரியல. சாரி கேட்டதோட நேரா கால்ல வேற விழுந்துட்டு உள்ளார போயிருவாங்க. போய் பாத்ரூம்ல கதவ சாத்திட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சுருவாங்க. அருண் வந்து அவங்க அழுதுட்டு போனத கூட ஒழுங்கா பார்த்துருக்க மாட்டாரு. பட் ஸ்டில் அதையுமே வந்து ஒரு சாரி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு எதுக்கு இவங்க அழுது டிராமா பண்ணிட்டு போணுன்ற மாரி அதுக்கும் ரொம்ப நேரம் ஆர்கியூமென்ட் நடந்திருக்கும். மஞ்சரி வந்து அது எப்படிங்க நீங்க அவங்க இதுக்கு தான் அழுதாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவ்ளோ நேரம் நீங்க அவங்கள வந்து கார்னர் பண்ண மாரி பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுல தான் அவங்க பிரேக் டவுன் ஆகி அழுவுறாங்க. சாரி கேட்டதுக்குலாம் அவங்க ஒண்ணும் அழுதுட்டு போல. என்னன்னே தெரியாம எதுக்கு நீங்க ஒருத்தர வந்து நீங்க பிராண்ட் பண்றீங்க அப்படின்ற மாரியான ஒரு வார்த்தைய சொல்லுவாங்க. இதுல டென்ஷன் ஆகி மறுபடியும் அருண் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாரு. பட் இது எதுவுமே நமக்கு 1 ஹவர் எபிசோட்ல வந்திருக்காது. ஸோ இப்ப ஜாக்லினா உள்ள ஒருத்தரா வந்து அவங்க அழுவுறாங்கன்னு தெரிஞ்சு உள்ளார போய் உட்கார்ந்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப ஜாக்லின் ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எல்லாரையுமே பெர்சனல் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாரல் சயன்ஸ் கிளாஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் நான் பார்க்கல. சௌந்தர்யாவா இருக்கட்டும், தர்ஷிகா, பவித்ரா யாருக்கா இருந்தாலும் அவங்களோட ஒரு நெகட்டிவ எடுத்து தான் நான் ஒரு மாரலா சொன்னேன். அதுல இவங்க 2 பேர் மட்டுமே வந்து அத நான் பெர்சனல் அட்டாக் பண்ணேன் அப்படின்ற மாரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது அப்படி கிடையாது. எனக்கு குடுக்கப்பட்ட டாஸ்க்க நான் பண்ணேன் அவ்வளோதான். இங்க மென்ஸ் டீம்ல இருக்கிற நெறைய பேர் நம்மள வந்து ஒரு ஈக்குவல் காம்படிட்டரா பார்த்து அவங்க ப்ளே பண்றாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு நான் சல்யூட் பண்றேன். ஆனா சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்க எங்களுக்கு கீழ தான் அப்படின்னு சொல்லி நம்ம எது செஞ்சாலும் அவங்களால அத டாலரேட் பண்ணிக்கவே முடியல அப்படின்றாங்க. அண்ட் அதே மாரி பவித்ராவும் சொல்றாங்க, ஆமா அதுதான் மேல் ஈகோ. அது இங்க சில பேர்கிட்ட இருக்கு. நம்ம ஸ்டார்ட்டிங்ல நோட் பண்ணலனாலும் போக போக அது தெரியுது அப்படின்றாங்க. நீ என்னப்பா எப்படி இந்த மாரி ஒரு கேள்விய கேட்கலாம்? நீ அப்படி பண்ணக்கூடாது. நீ எனக்கு கீழ தான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஈகோ ட்ரிகர் ஆகுறனாலயே நெறைய விஷயங்கள் அவங்க பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. மேனேஜ்மென்ட்ல இருக்கிறவங்க தான் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இந்த வந்து பிபி ஸ்கூல் டாஸ்க்ல வந்து சொல்லியிருக்காரு. ஓகே ஃபைன். விமென்ஸ் டீம்ல இருந்து மஞ்சரியும், ஜாக்லினும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மென் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மென்ட் சைட்ல இருக்கவங்க யாருக்குமே குக்கிங்கே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்ட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் மஞ்சரிட்ட ஹெல்ப் கேட்டு, இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு, இவங்களோட மேனேஜ்மென்ட் சைட்ல இருக்கிற 2, 3 பசங்க நின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங்க அவங்க பண்ணலாம். இவங்க ஜஸ்ட் ஹெல்ப் மட்டும் பண்ணலாம். ஸோ விமென்ஸ் டீம்ல இருந்து ஏற்கனவே இந்த ஆர்குமென்ட் பார்த்தீங்கன்னா, லைவ்ல போயிருக்கும். அதாவது இவங்க வந்து பிரின்சிபல் வர்ஷினி கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேனேஜ்மென்ட் சைடுனா நீங்களும் மேனேஜ்மென்ட் சைட்ல தான் வரீங்க. நீங்க அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல. ஏதாவது பண்ணலாம்ல. குக்கிங்க 2 பேர் மட்டும் டெய்லி நாங்க ஃபுல் டைம் இங்க நின்னு பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸ்க்கு வந்து நாங்க பிரிப்பரேஷனும் பண்ணோம். அங்க போய் கிளாஸும் எடுக்கணும். அதையும் தாண்டி இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமா நெறைய சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களையும் தட்டி கேட்கணும். பயங்கர டைட்டா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து முன்னாடியே அவங்க 2, 3 வாட்டி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்கள திரும்பவும் நிக்க வச்சு ஒரு 2 மணி நேரம் வந்து நீங்க வந்து பெர்சனல் அட்டாக் பண்ணிட்டீங்க. நீங்க அவர குரங்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நெறைய விஷயங்கள் பண்ணதா இருக்கட்டும். இவங்கள பேசவே விடாம அருண் நெறைய இடத்துல ஓவர்லாப் பண்ணி பேசிட்டே இருந்தது எல்லாம் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா ஆயிருப்பாங்க. தீபக் கிட்ட சாரி கேட்கிறப்போ இந்த கால்ல விழுகுற மாரி அன்வான்டடா ஒரு கெஸ்டர வந்து பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அருண், தீபக், ஜாக்லின் இவங்க 3 பேர் சம்மந்தப்பட்ட இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட வியூவ கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.